வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபார்ம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ மனிதர்கள் பலவிதமான ஒலியை எழுப்புவாங்க. இந்த ஒலிகள்லாம் ஒன்று ஒலியாக இருக்கும், இல்லைன்னா அர்த்தமுள்ள ஒரு மொழியாக இருக்கும். இப்போ ஒலிகளுக்கு மட்டும் ஒரு அர்த்தன்றது கிடையாது. அவங்க ஒரு வடிவத்தில் வந்தால் தான் அது ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்தும். வெறும் சத்தங்கள் மாத்திரம் கொடுத்துட்டு இருந்தோன்னா அது வெறும் நாய்ஸ் மட்டும்தான், சத்தம் மட்டும்தான். அது ஒலியும் கிடையாது, அதில் அர்த்தமும் இருக்காது. ஆனால் இந்த ஒலியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒழுங்குமுறையாக நம்ம இதுக்கு அடுத்து இதுன்னு அந்த லா படி பண்ணோன்னா அந்த ஒலிகள் கேட்பவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் ஒரு அர்த்தத்தை உருவாக்கும். இதை தான் சாசர் சிக்னிஃபையர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் எக்ஸ்டர்னல் ஃபார்ம் ஆஃப் லிங்குவிஸ்டிக் எலிமெண்ட். சிக்னிஃபைடுன்றது இந்த ஒலி என்ன அர்த்தத்தை கொடுக்குது, அந்த மீனிங் இல்லைனா கண்டென்ட்டை பற்றி சொல்கிறது. இது ரெண்டும் ஹியூமன் ஆக்டிவிட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ஒரு லிங்குவிஸ்டிக் ஸ்டடியில் இந்த சிக்னிஃபைடு அண்ட் சிக்னிஃபையர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.